ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நிறைய டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெரைட்டி ஒரு கிறிஸ்பியான பக்கோடா ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ஹேர் டை, எந்த பிரச்சனையும் சைடு எஃபெக்ட் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹெல்த் டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம வீட்டில் டீ காஃபி குடிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீராகாரத்தை நீங்கள் நைட்டு சமைச்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் மார்னிங் குடிச்சு பாருங்கள். விட்டமின் B12 இருக்கிறதுனால நரம்பு செயல்திறன் அதிகரிக்கும், சருமம் பளபளக்கும், முடி ஆரோக்கியத்திற்கு உதவும், மலச்சிக்கல் பிரச்சனை வராது, உடல் சூடு தனியும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நைட்டு சமைச்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரதுனால நீங்கள் மாத்திரையே எடுக்க தேவையில்ல. ரொம்ப சூப்பராக உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து நம்ம பரபரப்பாக நம்ம காய்கறிலாம் நறுக்குவோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளோட கத்தி ஷார்ப்னஸ்ஸே இருக்காது. காய்கறி கட் பண்ணாமல் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு எப்படி ஷார்ப் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி உப்பு ஜாடியோட மூடி இருக்குல்ல, அந்த மூடியை பின்பக்கமாக திருப்பி நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக புதுசாக வாங்கினா நம்மளோட கத்தி எப்படி நல்லா ஷார்ப்னஸாக இருக்குமோ அதே போல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிட்டு கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன், தக்காளி கட் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஷைனிங்காக வந்துடுச்சு. கத்தியும் நல்லா ஷார்ப் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஒரு பக்கோடா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு அரிசி மாவு, பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். சால்ட்டு அவ்வளோதான், தேவையான அளவு. மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே மல்லிகளையும் கருவேப்பிலை வெங்காயம் 3மே சமபங்காக தான் எடுத்துப்பேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நீங்கள் பிசையணும், ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சிட்டு நல்லா ஆயில் சூடானதையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ஆயில் குடிக்காமல் சூப்பரான கடை பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே கருவேப்பிலை கொஞ்சமாக பொரித்து தூவிட்டு சுக்குமல்லி காஃபி இல்லை ஒரு டீ கொடுத்து ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததையும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்க எதுக்குங்க கடைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க? நம்ம வீட்லேயே டெய்லியும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு சுண்டல், பச்சைப்பயிறு, இந்த மாதிரி பக்கோடா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச டெய்லி நம்ம ஸ்நாக்ஸு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வீட்டிலையே சமைச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கோடா செம சூப்பராக இருந்தது. இப்போ மழை காலம் இல்லையா, ஈவினிங் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுத்து பாருங்கள். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு மாம்பழம் ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மாம்பழம் ஜூஸ் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கும்போது ஏகப்பட்ட காசும் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுனா, இதில் விட்டமின் தாதுக்கள் அதிகமாக இருக்குது. விட்டமின் A, C, B6, போலேட்டு, தாமிரம், இந்த மாதிரி அதிகமான சக்தி இருக்கிறதுனால செரிமான சக்தி நமக்கு அதிகரிக்கும். ரத்த அழுத்தத்தை சீராக்க இதில் பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்குது. விட்டமின் A அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 ஐஸ் க்யூப் போட்டுட்டு பால் ஒரு 100 ml ஊற்றிக்கிங்க. காய்ச்சிய பால் தான் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் நீங்கள் அடித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான மேங்கோ ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கடைகளில் நம்ம வாங்கி கொடுத்தா அது ஆரோக்கியமானதாக இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு பொருளுமே கடைகளில் நீங்கள் அதிகம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் மருத்துவ செலவுகள் எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழலாம். இந்த மாதிரி நீராகலாம். அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் இந்த மாதிரி தான் நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மார்னிங் எழுந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீராகாரத்தில் இவ்வளோ சத்துக்களான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட ரெகுலராக நீராகாரம் குடிச்சிட்டு வாங்க. ஒரு மாதம் நீங்கள் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு இதனோட பலன் என்னன்னு புரியும். உடல் சூடாக இருக்கிறவங்க ரெகுலராக குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் B பண்ணுறதுனால நரம்பு செயல்திறன் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. அருமையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்குன்னே சொல்லலாம் அந்த நீராகாரம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் கூட நீங்கள் மோர் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். நான் வெறும் நீராகாரம் தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொய்யா இலை வச்சு தான் நான் உங்களுக்கு ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் தோட்டத்தில் இருந்த செடியிலே நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இலைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது, நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிது, ட்ரை லீஃப் கிடைக்கிது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். இல்லைன்னா பவுடராகவும் கிடைக்கிது. இதில் பூச்சிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ் இலைகளை நம்ம பறித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இலைகளுக்கு பின்னாடி பின்பகுதி திருப்பி பார்த்திங்கன்னா மாவு பூச்சி இருக்கும். அதனால் பறிச்சுட்டு உங்கள் தேவைக்கு பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டம்ளர் சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்த கொய்யா இலைகளை நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் சுத்தமான மசாலா கலக்காத டீத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 5 இலைகள் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இலைகளை எடுத்துக்கோங்க. நம்ம கடைகளெல்லாம் கெமிக்கல் ஹேர் டே வாங்கி பயன்படுத்தும் போது அங்கங்கே ஒவ்வொரு நரைமுடி இருந்தாலும் கெமிக்கல் ஹேர் டே பயன்படுத்தினால தலை ஃபுல்லாக நிறைய நரைமுடிகள் வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த 2 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளராக வற்றி வர வரைக்கும் நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். நல்ல கலர் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது. இப்போ அதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருவோம். ஃபில்டர் பண்ணி ஒரு பக்கம் வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இரும்பு கடாயில் நான் வந்து இன்றைக்கி மஸ்டர்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கடுகு ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடுகு ஆயில் இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை கோகனட் ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் அளவு கடுகு ஆயில் நான் எடுத்துக்கிட்டேன். நான் இது சூடுலாம் பண்ண போகிறதில்ல, நம்ம ஹீட்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து 4 ஸ்பூன் அளவு நம்ம தயிர் எடுத்துக்கிட்டோம். தயிரில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்கிறதுனால முடி வந்து ஷைனிங்காக இருக்கும், தலை அரிப்பு இல்லாமல் இருக்கும். கடுகு ஆயில் வந்து கடுகு ஆயிலில் விட்டமின் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது, ஒரு பொடுகு வராமல் தடுக்கும் கடுகு ஆயில். இந்த மாதிரி தயிரும் கடுகு ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து என் ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் ஹென்னா பவுடர் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அவுரி பவுடர்லாம் எதுவுமே நம்ம கலக்க போகிறதில்ல. அவுரி இல்லாமல் தான் நம்ம இன்றைக்கி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேர் டே. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ இந்த தண்ணி தான் நம்ம கொஞ்சமாக ஊற்றி இந்த கொய்யா லீஃப் தண்ணி, டீ பவுடர் இது 2 மிக்ஸ் பண்ணின இந்த வாட்டர் தான் நம்ம ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து கொஞ்சம் பச்சை கலராகவும் இல்லாமல் மஞ்சள் கலரும் இல்லாமல் மீடியமான கலரில் இருக்கும். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், கலக்கும் போதே கடாய் ஓரங்களில் நம்ம கண்டிப்பாக அயன் பாத்திரத்தில் தான் நீங்கள் கலக்கணும். ஏன்னா நம்மளோட முடிக்கு அயன் சத்து அதிகமாக தேவைப்படுறதுனால அயன் பாத்திரத்தில் கலந்தால் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு பிளாக்காக வருது பாருங்கள். இதை அப்படியே ஒரு லிட்டு போட்டு நம்ம ஓவர் நைட்டு விட்டுடலாம். பாருங்கள், நான் கலந்துக்கிட்டு இருக்கும்போதே எவ்வளோ கருப்பு கலராக மாறி இருக்குது. இதை வந்து அப்படியே நான் விட்டுறேன். மீதம் இருக்க இந்த தண்ணியை அப்படியே வச்சிடலாம். காலையில் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தேவையாக இருந்தால் நம்ம அந்த தண்ணி ஊற்றியே நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மார்னிங் பார்க்கலாம். பாருங்கள், ஓரம் ஃபுல்லாக நல்லாவே பிளாக் ஆகிடுச்சு. சென்டரில் மட்டும் கொஞ்சம் கிரே கலராக இருக்குது. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். எனக்கு வந்து கலந்து வச்ச பதம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் அந்த தண்ணியை ஆட் பண்ணலை. பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். கிரே கலராக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி பிளாக் கலராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டு என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து ஹேரில் நல்லா எந்த ஒரு ஆயில் பசையும் இல்லாத ஹேர் தான் நீங்கள் பயன்படுத்தணும். நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் உங்களோட ஹேரை நல்லா அழுக்கு இல்லாமல் ஆயில் பசை இல்லாமல் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஹேர் டேயை நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வந்து ட்ரை ஆகாத மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு
ஒரு 25 நிமிஷம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 25 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து வெதுவெதுப்பான வார்ம் வாட்டரில் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷாம்பு சீகக்காயெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. வெதுவெதுப்பான வார்ம் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டேயை நீங்கள் இளநரை அதிகமாக இருக்குது அப்படின்னா மாதத்தில் நீங்கள் 2 டைம் பயன்படுத்துங்க. ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா கெமிக்கல் ஹேர் டே பயன்படுத்தியிருப்பீங்க. உங்களோட ஹேருக்கு கெமிக்கல் ஹேர் டே இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளோட முடியை பிளாக்காக மாற்றி கொடுக்கும். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதனால நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா தான் மாற்றம் கிடைக்கும். ஒரு முறை பயன்படுத்திட்டு இது வேஸ்ட்டு, இது ஃபேக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்க. ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோடய ஹேர் வந்து அங்கங்கே ஒரு நரைமுடி இருக்கும், கிரே ஹேரும் இருக்கும். எனக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் என்னோடய ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா லாங் ஹேரில் நான் அப்ளை பண்ணலை. அங்கே அதில் பாருங்கள் நல்லா கிரே கலரில் முடி இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஃபைனலாக அந்த கிளிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கெமிக்கல்லாம் பயன்படுத்திட்டு வருவோம். அப்போ வந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளோட முடி இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக் கலர் மாறி கொடுக்கும். ஆனாலும் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் பண்ணும். கண்கள் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நெத்தி பகுதியெலாம் வந்து நல்லா கருமை அடையும். கண்களுக்கு கீழே கருவளையம் வரும், அலர்ஜி வரும், மூச்சு பிரச்சனை வரும், தலைகள்லாம் அரிப்பு வரும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வாத்து முட்டை தான் நான் இன்றைக்கி அவிக்க போகிறேன். வாத்து முட்டையை பெனிஃபிட்டில் ஏகப்பட்டது இருக்குது. வாத்து முட்டை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த சளி பிரச்சனை எதுவுமே வராது. இந்த வாத்து முட்டையை நீங்கள் அவிச்சு தான் சாப்பிட்ணும், ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. வாத்து முட்டை நார்மலாக கோழி முட்டை வேகிறத விட வாத்து முட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் எடுத்துக்கும். ஆனால் சளி இருக்கிறவங்க இந்த வாத்து முட்டையை வாங்கி நீங்கள் அவிச்சு இதில் பெப்பர் போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக சளி பிரச்சனை கண்டிப்பாக குறையும். நீங்கள் வாத்து முட்டை கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பும் ஆயிலும் போட்டு நம்ம வேக வச்சோம்னா இதில் வந்து கொஞ்சம் கூட இந்த சதை பகுதியெலாம் ஒட்டாமல் வரும். கோழி முட்டை கலர் வந்து முட்டை வந்து மஞ்சள் கலராக இருக்கும். இது கொஞ்சம் ரெட்டிஸாக தான் இருக்கும். வாத்து முட்டை வந்து கொஞ்சம் ரெட்டிஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஹேர் டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் தண்ணியில் கூட நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கூட போகவே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சேனலில் நிறைய ஹேர் டே வீடியோ போட்டிருக்கேன். எதுவுமே ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லாதீங்க. எந்த ஒரு ஹேர் டே நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒத்துக்குதா, அலர்ஜி பிரச்சனை இருக்கான்னு கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.